விக்கிரவாண்டி அருகே தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்த குழந்தை கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக பள்ளியின் தாளாளர் உட்பட 3 பேரை கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்தார் 4 வயதான லியாலட்சுமி. நேற்று கழிவுநீர் தொட்டிக்குள் தவறி விழுந்து மரணமடைந்திருக்கிறார். குழந்தையின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக பெற்றோரும் உறவினர்களும் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் கழிவுநீர் தொட்டிக்குள் இருந்து பள்ளி ஊழியர்கள் குழந்தையை மீட்டு காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் சிசிடிவி வீடியோ காட்சிகளை பள்ளி நிர்வாகம் வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் உயிரிழந்த குழந்தை லியாலட்சுமியின் தந்தை பழனிவேல் தனது குழந்தையின் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விக்கிரவாண்டி போலீசாரிடம் வெள்ளிக்கிழமை அன்று புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளியின் தாளாளர் எமில்டா, பள்ளி முதல்வர் டொமிலா மேரி, உயிரிழந்த குழந்தை லியாலட்சுமியின் வகுப்பு ஆசிரியை ஏஞ்சல் ஆகிய 3 பேரையும் இன்று அதிகாலை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே குழந்தையின் மரணத்தை அடுத்து இரங்கல் தெரிவித்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் குழந்தையின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையாக ரூபாய் 3 லட்சத்தை அறிவித்திருக்கிறார்.